விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் மகளூர் முனைக்கான மூன்றாவது ஒன்று கூடலில் எங்களுக்கு பிரதான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட உதவி கூட்டுறவு உதவி ஆணையாளர் வேலவேந்தன் ஐயா அவர்களே, கூட்டுறவு சங்கத்தினுடைய மகளூர் முனையின் பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் உத்தமன் அண்ணன் அவர்களே, சரி நீ அப்படி சும்மா பெற்றுக் கொண்டிருந்த உத்தமன் அண்ணன் அவர்களே, அன்புக்குரிய குடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்க பயனாளிகளே, ஏனைய நலன் விரும்பிகளே, நிர்வாக உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். தொடர்ந்து நாங்களே கதைத்து கொண்டிருக்காமல் நாங்கள் நேரடியாக ஐயாவிடத்தில் இந்த கூட்டத்தினுடைய அடுத்த பகுதியை ஒப்படைக்க இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கூட்டுறவு தொடர்பான தெளிவான விடயங்களையும், கூட்டுறவு என்றால் என்ன, அதில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க இருக்கிறோம் போன்ற மிக துல்லியமான விவரங்களை எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஒரு உதவி ஆணையாளர் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு தருவேன். அதற்கு முதல் நான் ஒரு சிறிய விடயங்களை, எங்களுடைய சங்கம் சார்பான விடயங்களை கூறிவிட்டு நான் ஐயாவுடன் நேரடியாகவே இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். அன்புக்குரிய பயனாளிகளே, நாங்கள் ஒரு 3 விடயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த கூட்டத்தில் வந்த உடனேயே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எப்படா இவர்கள் கடனை கொடுப்பார்கள், எப்ப நாங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லோரிடமும் இருக்கிறது. நாங்கள் ஒரு மரத்தை நாட்டி அடுத்த நாள் அதிலிருந்து இருந்து கனியை ஆய முடியாது. அதை நீங்கள் சற்று விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த கூட்டுறவு சங்கம். நாங்கள் இப்ப 3வது கூட்டம் நடைபெறுகின்றது. உடனடியாக நாங்கள் கடன்களை யாருக்கும் வழங்க முடியாது. ஏனென்றால் அது தொடர்பான ஒரு தெளிவு உங்களிடையே வர வேண்டும். இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களாகிய உங்களுடைய பணம் தான் இந்த கூட்டுறவு சங்கத்துல ஒரு பேப்பர், அந்த இருக்கிற புத்தகங்கள் கூட அது உங்களுக்கு சொந்தமானது. அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு கண்ணாடி பாத்திரம் எப்படி இருந்தால் அதை நீங்கள் எவ்வளவு கவனமாக தூக்கி அங்கும் இங்கும் வைத்து அதை நீண்ட காலம் பாவிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதே விதமாகத்தான் மகளூர் முனைக்கென்று ஒதுக்கப்பட இருக்கின்ற பணங்களும் அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். அந்த பணத்தை நீங்கள் சரியாக ஒரு பொருத்தமான ஒருவரிடம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நானோ உத்தமண்ணனோ அல்ல. இப்ப அனைவரும் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இது உத்தமண்ணனுடைய சங்கம். அது தவறான கருத்து. இது உங்கள் ஒவ்வொருவருடைய சங்கம். அப்ப நீங்கள் அந்த சங்கத்துல அங்கத்தவராக இருக்கிற நீங்கள் அதை முதல் விளங்கிக் கொள்ளும். இது என்னுடைய பணம், எங்களுடையது, நாங்கள் இதை கவனமாக கையாள வேண்டும். 2வது விடயம், உங்களிடையே கூட்டு பொறுப்புகள் அமர வேண்டும். சங்கம் என்று சொன்ன உடனே நாங்கள் ஒரு அங்கத்தவர் கூட்டத்துக்கு வந்துட்டு போறது அப்படி அல்ல. இதுல எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் அந்த கணக்குகளை எழுதுவதற்கும் அந்த வரவுகள் செலவுகளை பதிவு செய்வதற்கு நீங்கள் மனமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தது, அங்கத்தவர்களிடையே ஏதாவது மரண வீடுகள் நடந்தால் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு பேனர் அடிச்சு நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அங்க மரண வீட்டுல போய் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட்டாக சேர்ந்து ஆலோசனைகளை செய்ய வேண்டும். எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற என்னென்ன வளங்கள் இருக்கிறது அந்த வளங்களை இனங்கண்டு நீங்கள் அவரிடத்துல தெரியப்படுத்து. ஆனா நாங்கள் இந்த வளத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை செய்துதாரு. இப்ப கடந்த மாதம் என்று நினைக்கிறேன், என்னென்ன நாங்கள் இந்த வேர்மி கம்போஸ்ட் என்று சொல்லி ஒரு புழுக்களை பயன்படுத்தி ஒரு பசலை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்ட வேளையில் அதை நான் சில பயனாளிகளிடத்தில் இங்கு தெரியப்படுத்திய இடத்துல அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். நாங்கள் இடத்தை தருகிறோம், நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம், அதுக்கான பயிற்சிக்கு நாங்கள் போகிறோம் என்று ஒரு 5 பேர் ஒப்பந்தம் தெரிவித்தார். அதை நான் அங்கு வெளிநாட்டில் தெரிவித்த இடத்தில் அவர்கள் சொன்ன பதில் என்னென்றால், இவர்களிடையே முதல் கூட்டுறவு தொடர்பான ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். அவர்கள் கூட்டத்திற்கு சரியாக வர வேண்டும். நாங்கள் கொடுக்கிற அந்த நிதியை சரியாக கையாளட்டும்.
அதன் பின்னர் நாங்கள் இந்த முயற்சியை தொடங்குவோம். நிச்சயம் அந்த வேர்மி கம்போஸ்ட் செயல் திட்டம் உங்களுடைய கிராமத்தில் செயல்படுத்தப்படும். நிறைய வேலை திட்டங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் ஒருவர் வந்து என்னிடத்தில் கேட்டார், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டேன், பூசாரியாக அண்ணனையும் என்னை நிர்வாக உறுப்பினர்களை சொன்னார். ஏன்னா வெளிநாட்டு காசு வருது, இவனுகள் என்ன தர்றதுக்கு பஞ்சிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அம்மா கதைச்சிட்டு போனோம். சரி, ஒரு அங்க இருக்க உண்மையில் வெளிநாட்டு காசு அல்ல, வெளிநாட்டில் அவர்கள் மரத்திலிருந்து காசை பறிச்செடுக்கையும் இல்லை. அவர்கள் இப்படி இந்த ஏழைகளுக்கு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் எவ்வாறெல்லாம் நிதியை சேகரிக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் என்றால் அதுல ஒரு ரூபாயை நாங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு எண்ணம் கூட எங்களுக்கு வராது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட கௌரவ பிச்சைன்னு தான் சொல்லுவோம். ஆலயம் வழியா அங்க இங்க போய் நின்று அவர்கள் எங்களுக்காக நிதிகளை சேகரிக்கிறார்கள். சேகரித்து எங்கட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கேயே பிறந்து வளர்ந்து ஆளாகி விட்டார்கள். ஆக அவர்களுக்கு இலங்கை தொடர்பான எந்த ஒரு விளக்கமும் தெரியும். அவர்கள் கலப்பாகி விட்டார். கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் லண்டனில் இருந்து ஒரு ஐயா சச்சிதானந்தம் ஐயா என்று சொல்லி வந்தேன். அவர் சரியாக கவலைப்பட்டு அடுத்த முறை என்னுடைய பிள்ளைகளோ எங்களுடைய சந்ததிகளோ இங்க வரமாட்டார், அவங்களுக்கு இலங்கை ஏண்டா என்னண்டே தெரியும், எல்லாம் சிங்கப்பூர் அங்க இங்கேண்டு போயிட்டாங்க, அப்ப எங்களுடைய மக்களை தூக்கி விட போறது யாரு என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக அவர்களுடைய காலத்தில் உங்களை எல்லாம் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு எண்ணத்தோடு அவர்கள் செய்கின்ற இந்த கைங்கரியங்களை நாங்கள் தவறாக எண்ணிவிடக் கூடாது. அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் நேரடியாக ஐயாவிடத்தில் கொடுக்கிறேன். மூன்றாவதாக எங்களுடைய சங்கம் விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். ஆக இங்க நாங்க பேங்க் நடத்தையும் இல்லை, ஒரு பினான்ஸ் கம்பெனியும் அல்ல, நாங்கள் நுண்கடனும் வழங்க போறது அல்ல. எங்களுடைய நோக்கம் நீங்கள் எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு நிதியையும் நீங்கள் சரியாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டும். மாறாக திருமண வீட்டுக்கு, அடுத்தது பிறந்த நாள் வீட்டை கொண்டாடுவதற்கு, வீடு கட்டுவதற்கு அல்லது வட்டிக்கு கொடுப்பதற்கு பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு யாரும் இங்கு இருக்கக்கூடாது. நீங்கள் எங்களிடத்தில் நிதியை பெற்றுக்கொண்டால் அந்த நிதியை கொண்டு நிச்சயமாக ஒரு தொழிலை நீங்கள் தொடங்க வேண்டும். அந்த தொழிலில் ஏதாவது இடர்கள் வந்தால் அந்த இடரை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதற்கான ஆலோசனைகளையும் நிபுணர்களையும் நாங்கள் அதுக்கு ஏற்படுத்தி தருவோம். உதாரணத்துக்கு நாங்கள் வலையை எடுத்து தந்தால் அந்த வலைகளில் ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனா அதை நாங்கள் பொறுப்பேன். மாறாக நீங்க வலைய வேண்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள நித்திர கொண்டுட்டு கட்டையிலான்னு சொன்னால் அது அப்படியானவர்களுக்கு நாங்கள் தரைய மாட்டோம். அப்படியானவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம். அது விளங்கிக் கொள்ளும். எங்களுடைய நோக்கம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பயனாளிகளும் தன்னிறைவாக வேண்டும். ஜப்பான், நான் அடிக்கடி சொல்றேன்னா, ஜப்பான்ல எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லை, ஆனால் அங்க யாருமே யாருடைய கையையும் தங்கி இல்லை, எல்லாரும் அவனவனோட தொழிலை செய்து வாழ்ந்து கொண்டு போறாரு. நாங்கள் தான் மற்றவர்களின் கைகளை பார்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் உங்களுடைய சுய தொழில்களை மேம்படுத்துவது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்கு ஏற்ற விதமாக உங்களுடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணியுங்கள். நிறைய வேலை திட்டங்கள், உங்களிடத்தில் இருக்கிற வளங்களை முதல் இனங்காணி உங்களால் கூட்டாக சேர்ந்து என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் என்பதையும் கவனத்துல கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு சின்ன திட்டத்தையும் இந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறோம். கடந்த மாதத்துல நீங்கள் செலுத்திய அங்கத்துவ பணம், அடுத்தது இந்த மாதம் நீங்க செலுத்த இருக்கிற பங்கு பணம், அவைகளையும் ஒன்றாக இணைத்து இதில் ஒருவருக்கு அல்லது இருவருக்கு நாங்கள் இந்த இடத்திலேயே அந்த கடனையாக வழங்கலாம் என்று யோசிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ற நபர் முன்னுக்கே சொல்லணும். நீங்கள் அண்ணனிடத்துல சொல்லணும், நீங்க என்ன தொழிலை செய்ய போறீர்கள், ஒரு இடியப்ப வியாபாரமா அல்லது மரக்கறியா, என்ன வியாபாரத்தை தொடங்க போறீர்கள் அந்த நிதியை எடுத்து என்பதை தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும். அதன் பிறகு நாங்கள் அதற்குரிய விண்ணப்ப படிவங்களை தருவோம். அதற்கு பிறகு எங்களுடைய செயற்திட்ட இணைப்பாளராக இருக்கிற ஜீவிதன், உங்களோட PHI அவர் வந்து பார்வையிட்டதுக்கு பிறகு 2 பிணையாளிகளை கொண்டு அதை ஒப்பந்தங்கள் எல்லாம் சைன் பண்ணி நாங்கள் அந்த நிதியை உங்களிடத்துல தருவோம். சரியா? அப்ப இந்த கூட்டுறவு சங்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒன்று. இதன் ஊடாக நானும் சம்பாதிக்க போறதில்லை, அவரும் சம்பாதிக்க போறதில்லை, யாருக்குமே எந்த ஒரு எங்களுக்கு இல்லை. வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும் மக்களாகட்டும் என்ற
எண்ணங்களோடு உணர்வுகளோடு நாங்கள் இந்த இடத்துல பயணிக்கிறோம். எங்களுடைய பல வேலைகளை எல்லாம் விட்டு ₹1 சம்பளம் இல்லாமல் மக்களுக்காகவே அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து ஐயா அவர்கள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை